அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மத்தி மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். நான் வந்து 1/2 கிலோ மத்தி மீன் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்டா ஒரே நான்வெஜ்ஜாக போடாலே அப்படின்னு நினைக்காதீங்க. இது நோம்பு டைங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். இப்போது இந்த மீன் குழம்பு, இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து 1/2 kg மத்தி மீன் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து இதுக்கு மசாலா வந்து அரைச்சிடுவோம். இப்போது நான் வந்து தேங்காய் வந்து ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது, இவ்வளோ போதும். தேங்காய் வந்து இந்த ஒரு துண்டு தேங்காய் வச்சு தான் மீன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். இந்த தேங்காய் வந்து நல்லா இதையும் நல்லா கழுவிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி மிக்சியில் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அந்த தேங்காயில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வேடிகை வத்தல் வந்து ஒரு 4 வந்து சேர்த்துக்கிறேன்னா, இது வந்து கலருக்காண்டி இது நல்லாயிருக்கும். இந்த வேடிகை வத்தல் வச்சு மீன் குழம்பு வச்சு நல்லா சிவப்பாக நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு 4 வேடிகை வத்தல் போட்டுக்கிறேன். வேடிகை வத்தல் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். 5 இல்லைன்னா 6 சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப காரம் இருக்காது, கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 6 மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதிலேட்டு ஒரு 8 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இந்த மூட்டை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மூட்டை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. இப்போ மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். இந்த வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கணும். இந்த மசாலா வந்து அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் மீனை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மீனை போட்டு ரொம்ப வந்து மீன் வந்து கொதிக்க விடக்கூடாது குழம்பை வந்து. இப்போ வந்து இறக்கிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நான் வந்து குழம்பு வந்து இறக்கிடுறேன். மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து நண்டு வந்து பொரிக்கலாம். அது எப்படி பொரிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நண்டு வந்து ஒரே ஒரு நண்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல பெருசாக இருக்குது. இந்த நண்டு வந்து 1/4 கிலோ இருந்துச்சு ஒரு நண்டுட்டு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் பொரிக்க போகிறேன். வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் உப்பு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தம் சேர்த்து பொரிக்க போகிறேன். அதே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த நண்டு பேர் வந்து பொட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ருசியாக நல்லா இருக்கும். இப்போ அதிலே இது பெருசு. இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம். மூடே நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும்.
பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் அந்த பூ மாதிரி அதில் பச்சை கலரில் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த காலில் இந்த மேலே இந்த முள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நான் வந்து சிம்பிளாக பொரித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த மசாலாவுமே இல்லாமல் பொரித்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இப்போ அதுதான் இதே மாதிரி தான் பொரிக்க போகிறேன். இப்போ இதை வந்து உடச்சிக்கலாம். இதை வந்து அந்த காலுங்களை வந்து நான் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, இது கட் பண்ணியாச்சு. இப்போ இது க்ளீனும் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை வந்து பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட அந்த அசடு அசிங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், இது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அடுத்து இதில் நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண கபாப் மசாலா நான் வச்சுருந்தேன், அது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க மசாலா. இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கபாப் மசாலா இந்த மாதிரி மசாலா இல்லைன்னா மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அந்த மிளகுத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயில் வந்து நான் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். இது வந்து மசாலா வந்து கலர்லாம் செய்யாது, அப்படியே நல்லா செட்டாகி நல்லா இருக்கும். பாருங்கள், பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நண்டு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நண்டு அப்புறம் மத்தி மீன் குழம்பு ரெண்டுமே செஞ்சிட்டோம். இது வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.